ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு காமெடியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ணுறதுல நம்ம மேயர் அம்மாவுக்கும் நம்மளுடைய எம்எல்ஏ அம்மாவுக்கும் நடந்த ஒரு வாரம் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே வந்து யார் அந்த குத்து விளக்கில் நெருப்பு வைக்கணும் அப்படிங்கிறதுல முடிவு செய்யறதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. மேயர் அம்மா என்ன சொல்றாங்க, புரோட்டோகால் படி இவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்க கையில கொடுத்துதான் நெருப்பு வைக்கணும், அதை புரோட்டோகால்னு சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க கையில கொடுத்து நெருப்பு வைக்க சொல்லுவீங்களா? அதே மாதிரி உங்களோட ஆட்சி காலத்துல உங்களோட இளவரசர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல பங்கேற்று நீங்களும் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து புரோட்டோகால் படி நான் எனக்கு அப்புறம் வந்து அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு வைக்கணும், நீங்க வைக்க கூடாதுன்னு அவரை பார்த்து சொல்லுவீங்களா? அப்படிங்கறது நீங்க எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு சட்டம், எல்லாத்துக்கும் ஒரு சட்டம்னு ஏத்துக்கிற முடியாது மேடம். அதாவது வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு மேடையில பேசியிருந்தீங்க, தற்குறிய கூட்டம்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு எங்களை ஆட்சிக்கு வர வச்சதா சொன்னீங்க. இது வந்து கவர்ச்சியால உண்டான ஆட்சி அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாம் கதறத பார்த்து. கொஞ்சம் நெஞ்சமா ஆட்டம் ஆடினீங்க. ஒரே டெண்டர் 2 தடவை விட்டுட்டீங்களாமே. ஐயோ, ஆல்ரெடி விட்ட டெண்டரே திரும்ப விட்டுட்டீங்களாமே. என்ன மேடம், நிறைய உண்மையெல்லாம் வெளியே வருதே. யார் யார் சிக்க போறீங்கன்னு தெரியல. ஆர்டிஸ்ட் வேற உங்களால் களவாண்டு போயிட்டாராமே. எலுமலையானே உனக்கு தான்ப்பா வெளிச்சம், கண்டு வேற பிடிச்சிட்டாங்களா? யாருன்னு பிடிச்சாங்கன்னா அவருக்கு ஏற்கனவே நிறைய ஜீவன்கள் உண்மையை ஒத்துக்கிறதே. மாமூல்லாம் வாங்கலீங்களாமே, இப்பெல்லாம் அது கேட்கறது இல்லையாமே. யார் மாமூல் வாங்கினா யாருன்னு தெரியலையே. நியூஸ் எல்லாம் படிக்கும்போது என்னமா ஆட்டம் ஆடி இருக்கீங்கன்னு இப்பதான்ப்பா எங்களுக்கே தெரியுது. அப்படி ஆடி இருக்கீங்க. ஏப்பா திரும்பவும் நீங்க வந்து நல்லாச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க நிச்சயமா தெருவோடு தான் எடுத்திருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க தற்கொலை கூட்டம்னு சொல்றீங்களே, யார் தற்கொலை கூட்டம்னு சொல்றீங்க? உங்களுக்கும் இதே கூட்டம் தானே ஓட்டு போட்டுச்சு. நான் என்ன கேட்கிறேன், உங்க கட்சியில வந்து ஆட்கள் அதிகமா, இப்ப எங்களோட ஆட்கள் அதிகமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப உங்க கூட்டத்துல இருக்க சில பேர் இங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அவங்க தற்குறியா மாறி இங்க வந்து ஓட்டு போட்டாங்களா, இல்ல தற்குறியாவே உங்க கட்சியில இருந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா உங்க இளவரசர் ஒரு மேடையில வச்சு என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க அங்க சொன்னோம் இங்க சொன்னோம், ஆனா எங்க கூடயே இருக்கு எங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க சொல்லல. என்ன செய்ய, நீங்க சொல்லி இருந்தா நிச்சயமா அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போற அளவுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுமே. அவங்களே உங்க வீட்லயே உங்களை நம்பலையே, நாட்டிலேயே அவங்கள நம்ப போறாங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாமா? அதை விட உங்க தலைவர் என்ன சொன்னாரு, இப்போ ஒரு இதில் இன்னும் 6 மாசம் தான், நிச்சயமா எலெக்ஷன் வந்துடும், நம்ம தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம். அடடா, இப்ப மக்கள் இத்தனை பேர் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்களே, அவங்க ஆட்சியை கலைச்சிட்டு ஆட்சி கலைஞ்சிரும், திரும்ப வந்து நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்கிறீங்களே. திரும்ப வரும்போது யானை பலத்தோட வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? இப்போ வந்து ஆட்சி பண்றவங்களுக்கு அரசியல் ஆட்சி பண்றதை விடுங்க, அரசியல் பண்ணவா அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அதை கொஞ்சம் நீங்க என்னைக்காவது சிந்திச்சு பாத்தீங்களா? என்னமோ அரசியல் இத்தனை வருஷமா இருந்துட்டு இன்னமும் கத்துக்குட்டியாவே இருக்கீங்களப்பா. இன்னைக்குதான் அரசியல்ல ஜாம்பவானா நீங்க ஆக போறீங்க. என்னதையும் செய்ய போறீங்க. எப்படித்தான் உங்க கட்சியை வழிநடத்த போறீங்க? அங்கங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த சிலரும் இப்ப அழகா வேற இடத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கா இல்ல தாங்கி பிடிக்கிறதுக்கு போனாங்களான்னு எங்களுக்கும் தெரியல. ஆனா நீங்க பலவீனமா இருக்கோம் அப்படிங்கிறதையாவது நீங்க உணர்ந்தீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திரும்பவும் முட்டு கொடுக்குறவங்களை உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா திரும்பவும் இதே நிலைமைதாங்கிறத மறந்துடாதீங்க. ஐயோ, ஒரு பலமா இருக்காருப்பா, 1 மாசத்திலேயே இவ்வளவா, இன்னும் 5 வருஷம் இருக்கே, ஓட ஓட அடிப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்து எல்லாரும் ரெடியா இருங்க. நிறைய பேத்துக்கு நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா நீங்க எல்லாம் கதற போறீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணுவீங்க, ஹாஸ்பிட்டல்ல பெட் எல்லாம் ரெடியா வைங்க, என்னென்ன பேசினீங்கப்பா. நான் என்ன சொல்றேன், இவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு ஜெயில் நிறைய கட்ட வேண்டியது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் உள்ள போக போறீங்களோ. ஆனா இந்த மனுஷன் கொஞ்சம் நல்ல மனுஷன், இறக்கப்படுவாரு. ஆனா எல்லாம் மீறி போயிருந்தீங்க அப்படின்னா இந்த மனுஷன் இறக்கப்படுவாரா அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட்டு தான். சரி பார்ப்போம், காலம் பதில் சொல்லட்டும். ஆனா நீங்க இப்ப இந்த நெருப்பு வைக்கிறதுல ஒரு காமெடி பண்ணீங்க பாத்தீங்களா? ஏன்பா ஒரு தோல்வி உங்களால ஏத்துக்கிறவே முடியல? தோல்வியை ஏத்துக்கங்க. அப்பதான் உங்களால எப்படி வெற்றி அடைய முடியும்னு சிந்திக்க முடியும். உங்களால தோல்வியை ஏத்துக்கிறவே முடியலையே. ஐயோ, நீங்க கதறது எங்களுக்கு உண்மையிலேயே பாவமா இல்ல, சந்தோஷமா இருக்கு. அதை நீங்க ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க? தயவு செஞ்சு கதறாதீங்க. நன்றி.